அன்பார்ந்த மாணவர்களே, கடந்த வகுப்பின் தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலும் கூட நாம் மின்னோட்டத்தின் காந்த விளைவு, காந்தபுலத்தில் வைக்கப்பட்ட மின்னோட்டம் பாயும் கடத்தின் உருவாகும் விசை, மின்னோட்டம் பாயும் இரு இணையாக வைக்கப்பட்ட கடத்திகளுக்கு இடையேயான விசை மற்றும் மின் மோட்டார் பற்றி இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். Dear student, we will continue the fifth lesson. Force on a current carrying conductor in a magnetic field. Second, force on parallel current carrying conductors. Third one, electric motor. We learn in this class. முதலாவதாக கடந்த வகுப்பில் நாம் காந்தம், காந்தபுலம், காந்த விசை கோடுகள், காந்த பாயம் பற்றி நாம் அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலும் கூட காந்த புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோட்டம் பாயும் கடத்தில் உருவாகும் விசை, காந்த புலம் என்றால் என்ன என்பது குறித்து நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது இந்த காந்த புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோட்டம் பாயும் கடத்தியில் உருவாகும் விசை எப்படிப்பட்டதாய் காணப்படும் என்பது குறித்து பார்ப்போம். ஒரு காந்த புலத்தில் காந்த புலம் திசையில்லாத வேறொரு திசையில் நகரும் மின்னோட்டமானது ஒரு விசையை உணர்கிறது என்பதை H.A. லாரன்ஸ் என்பவர் கண்டுபிடித்தார். ஒரு காந்தவியல் லாரன்ஸ் விசை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு காந்த புலத்தில் காந்த புல திசை அல்லாத வேறொரு திசையில் நகரும் மின்னூட்டமானது ஒரு விசையை உணர்கிறது என்பதை H.A. லாரன்ஸ் என்பவர் கண்டுபிடித்தார். எனவே அவருடைய பெயரிலே இது காந்தவியல் லாரன்ஸ் விசை என்று அழைக்கப்படுகிறது. இயக்கத்தில் உள்ள மின்னூட்டமானது மின்னோட்டத்தை கொண்டிருப்பதால் காந்தபுலத்தின் திசையை தவிர வேறு திசையில் வைக்கப்படும் ஒரு நகரும் மின்னூட்டத்தை கொண்ட மின்கடத்தியின் மீது ஒரு விசையானது செயல்பட்டு கடத்தியில் இயக்கத்தை உருவாக்கும். மின்னோட்டம் பாயும் கடத்திக்கு அருகே வைக்கப்பட்ட காந்த ஊசியின் விலகலை கொண்டு கடத்தி சுற்றி கடத்திக்கு செங்குத்து நிலையில் ஒரு காந்தபுலம் உருவாவதை கண்டோம். மேலும் காந்த ஊசியில் ஏற்பட்ட விலகல் மின்னோட்டம் பாயும் கடத்தியினால் அதன் மீது செயல்பட்ட விசையை உணர்த்துகின்றது. 1821 மைக்கேல் ஃபாரடே எனும் அறிஞர் ஒரு காந்தபுலத்தில் வைக்கப்படும் போது மின்னோட்டம் பாயும் கடத்தியும் விலக்கல் அடையும் என்பதை கண்டறிந்தார். நிரந்தர காந்தத்தின் காந்தபுலம் மின்னோட்டம் பாயும் கடத்தியால் உருவாக்கப்படும் காந்தபுலமும் செயல்புரிந்து மின் கடத்தியில் ஒரு விசையை உருவாக்குகிறது என கண்டறிந்தனர். மின்னோட்டம் திசைக்கு செங்குத்து பார்வை நமக்கு இந்த படத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. காந்தபுலம் பிக்கு செங்குத்தாக L நீளமுள்ள ஒரு கடத்தி வழியாக I மின்னோட்டம் பாயுமானால் அதன் மூலம் உருவாகும் விசை Fக்கான சமன்பாடு F = ILB. அதாவது காந்தபுலம் P என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு செங்குத்தாக L நீளமுள்ள ஒரு கடத்தி வழியாக I மின்னோட்டம் பாயுமானால் அதன் மூலம் உருவாகும் விசை Fக்கான சமன்பாடு F = ILB. இந்த விசை என்பது ஒரு வெக்டார் அளவாகும். வெக்டார் என்பது திசையும் எண்மதிப்பும் கொண்டது. விசை செயல்படும் திசையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த திசையை பெரும்பாலும் ஃப்ளெமிங்கின் இடது கை விதிப்படி தெரிந்து கொள்ளலாம். இந்த விசையின் திசையை ஃப்ளெமிங்கின் இடது கை விதியை பயன்படுத்தி நாம் தெரிந்து கொள்ளலாம். இடது கரத்தின் பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் ஆகிய மூன்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும்போது இடது கரத்தின் பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் ஆகிய மூன்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும்போது மின்னோட்டத்தின் திசையை நடுவிரலும் சுட்டுவிரல் காந்தபுலத்தின் திசையையும் குறித்தால் பெருவிரலானது கடத்தி இயங்கும் திசையை குறிக்கிறது. அதாவது
மின்னோட்டம் திசை நடுவிரலும் சுட்டு விரல் காந்தப்புலம் திசையும் குறித்தால் பெருவிரலானது கடத்தி இயங்கும் திசையை குறிக்கிறது ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. இது ஃப்ளெமிங்கினுடைய இடக்கை விதி. In English, force on a current carrying conductor in a magnetic field. Force on a current in carrying conductor magnetic field. H.A. Lawrence found that a charge moving in a magnetic field in a direction other than the direction of magnetic field experiences a force. It is called the magnetic Lorentz force. Since charge in motion constitutes a current, a conductor carrying moving charges placed in a magnetic field other than the direction of magnetic field will also experience a force and can produce motion in the conductor. We infer that current carrying wires has a magnetic field perpendicular to the wire. The deflection of the needle implies that the current carrying conductor exerts a force on the compass needle. In 1821, Michael Faraday discovered that a current carrying conductor also gets deflected when it is placed in a magnetic field. We can see the magnetic field of the permanent magnet and the magnetic field produced by the current carrying conductor interacted by produce a force on the conductor. The view perpendicular to the direction of current is shown in the figure. The view perpendicular to the direction of the current is shown in the figure. If a current I is flowing through a conductor of length L kept perpendicular to the magnetic field P, then the force F experienced by it is given by the equation F is equal to ILB. The above equation indicates that the force is proportional to current through the conductor, length of the conductor, and the magnetic field in which the current carrying conductor is kept. The force is always a vector quantity. A vector quantity has both magnitude and direction. It means we should know the direction in which the force would act. The direction of is often found using what is known as Fleming's left-hand rules. The law states that while stretching the three fingers of left hand in perpendicular manner with each other, if the direction of the current is denoted by the middle finger of the left hand and the second finger is for direction of the magnetic field, then the thumb of the left hand denotes the direction of the force or movement of the conductor. If the direction of the current is denoted by the middle finger of the left hand and the second finger is for direction of the magnetic field, then the thumb of the left hand denotes the direction of the force or movement of the conductor. It is the Fleming's left-hand rule. அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்ததாக நாம் இதில் மின்னோட்டம் பாயும் இரு இணையாக வைக்கப்பட்ட கடத்திகளுக்கு இடையான விசை, இணையான கடத்திகளுக்கு இடையான விசையை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். ஒரு மின் கடத்தியை சுற்றி காந்தபுலம் உண்டு என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். ஒரு மின்கடத்தின் அருகில் மற்றொரு மின்கடத்தி வைக்கும் பொழுது முதல் மின்கடத்தியை சுற்றியுள்ள காந்தபுலத்தினால் இரண்டாம் மின்கடத்தில் ஒரு விசை செலுத்தப்படுகிறது. அதுபோல இரண்டாம் மின்கடத்தியை சுற்றியுள்ள காந்தபுலத்தினால் முதல் மின்கடத்தில் ஒரு விசை செலுத்தப்படுகிறது.
இந்த இரு விசைகளும் ஒரே மதிப்பினை கொண்டிருந்தாலும் மாறுபட்ட திசையில் இருக்கும். இந்த இரு விசையினும் ஒரே திசையினை கொண்டிருந்தாலும் மாறுபட்ட திசையில் இருக்கும். ஃப்ளெமிங்கின் இடக்கு விதிப்படி இரண்டு கடத்திகளிலும் ஒரே திசையில் மின்னோட்டம் பாயுமானால் இரண்டு கடத்திகள் மீது செயல்படும் விசைகளும் ஒன்றையொன்று நோக்கி செயல்படும். அப்படியானால் அவற்றுக்கிடையே உருவாகும் விசை கவர்ச்சி விசையாகும். ஆனால் இரண்டு கடத்திகள் எதிர் திசையில் மின்னோட்டம் பாயுமானால் இரண்டு கடத்திகள் செயல்படும் விசையும் ஒன்றை ஒன்று விலக்குமாறு அமையும். அதனுடைய செங்குத்து பார்வை படத்தில் காட்டப்பட்டுள்ளது. மின்னோட்டம் மற்றும் காந்தவியலுக்கு இடையான தொடர்பு. இந்த மின்னோட்டத்திற்கும் காந்தவியலுக்கான தொடர்பு 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை மக்கள் மின்னியல் மற்றும் காந்தவியல் ஆகியவை தனித்தனி பிரிவுகள் என்று நினைத்தார்கள். ஆஸ்டட் பரிசோதனைக்கு பிறகு மின்னியல் மற்றும் காந்தவியல் ஒன்றுடன் ஒன்று ஐக்கியமாகி மின்காந்தவியல் என்று தனிப்பாடமாக மாறியது. ஒரு மின்கடத்தில் மின்னோட்டம் பாயும் பொழுது அதை சுற்றி காந்தபுலம் உருவாகி கடத்தியானது காந்தம் போல் செயல்படுகிறது. அதாவது ஒரு கடத்தியில் மின்னோட்டம் பாயும்போது அதை சுற்றி காந்தபுலம் உருவாகி கடத்தி காந்தம் போல் என்ன பண்ணுது செயல்படுகிறது. ஆனால் மின்னோட்டம் பாயாத ஒரு காந்தக்கல் எவ்வாறு காந்தமாக முடியும் என்பது நமக்கு வியப்பை கொடுக்கின்றது. 20ஆம் நூற்றாண்டில் தான் காந்த கல்லில் உள்ள எலக்ட்ரான்களின் இயக்கத்தினால் காந்தவியல் பண்பு உருவாகி என்பதை நாம் அறிந்தோம். மின் சுற்றில் மின்னூட்டமானது மின்கலத்தின் எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கும் செல்வதால் மின்னோட்டம் உருவாகிறது. அதன் விளைவாக காந்தபுலம் உருவாகிறது. இயற்கை காந்தங்கள் மற்றும் நம் கடைகளில் வாங்கும் செயற்கையான காந்தங்களில் உட்கருவை சுற்றி வரும் எலக்ட்ரான்கள் இயக்கத்தால் மின்னோட்டம் தூண்டப்பட்டு காந்த பண்புகள் உருவாகின்றன. இங்கு உட்கருவை சுற்றி ஒவ்வொரு கூட்டிலும் சுற்றி வரும் எலக்ட்ரான்களும் தனித்த மின்சுற்றுகளாக செயல்படுகின்றன. எல்லா பொருட்களிலும் எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வந்தாலும் காந்த பொருட்கள் என்று அழைக்கப்படும் சில பொருட்கள் உட்கருவை சுற்றியுள்ள எலக்ட்ரான்களின் இயக்கம் சேர்க்கப்பட்டு நிலையான காந்தபுலம் உருவாகிறது. In English, force on a parallel current carrying conductor. We have seen that a current carrying conductor has a magnetic field around it. If we place another conductor carrying current parallel to the first one, the second conductor will experience a force due to the magnetic field of the first conductor. Similarly, the first conductor will experience a force due to the magnetic field of the second conductor. These two forces will be equal in magnitude and opposite direction. Using Fleming's left-hand rule, we can find the direction of the force on each wire would be towards each other when the current in both of them are flowing in the same direction. That is, the wires would experience an attractive force. However, if the direction of the flow of current is in opposite direction, then the force on each of the wire will be in opposite direction. These are shown in figure. Connection between electricity and magnetism. Before 18th century, people thought that magnetism and electricity were separate subjects of study. After Weierstrass's experiments, the electricity and magnetism were united and became a single subject called electromagnetism. When there is current, the magnetic field is produced and the current carrying conductor behaves like a magnet. You may now wonder how was it possible for a iodostone to behave like a magnet when there was no current passing through it. Only in the 20th century we understood that the magnetic property arises due to the motion of electron in the iodostone. In the circuit, the electrons flow from negative of the battery to positive of the battery and constitutes current. As a result, it produces magnetic field.
in natural magnets and artificial magnets that we buy in shops, the electrons move around the nucleus constitutes, correct, which leads to magnetic property. Here, every orbiting electron in its orbit is like a current carrying loop, even though in all the materials electrons orbit around the nucleus. Only for creation special type of material called magnetic material, the motion of electron around the nucleus gets added up, and as a result we have permanent magnetic field. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வகுப்பிலும் கூட மின் மோட்டார், கடைசியாக மின் மோட்டார், எலக்ட்ரிக் மோட்டார் பற்றி நாம் பார்க்க போகின்றோம். மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் ஒரு கருவி தான் மின் மோட்டார். மின் மோட்டார் என்றால் என்ன என்றால், மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் கருவி மின் மோட்டார். நவீன வாழ்க்கையில் மின் மோட்டார்கள் முக்கியமானவை. அவை தண்ணீர் பம்பு, மின்விசிறி, சலவை இயந்திரம், சார்பளியும் கருவி, மாவரைக்கும் இயந்திரம் முதலியவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு காந்தபுலத்தில் வைக்கப்படும் ஒரு கடத்தியில் ஒரு விசையானது செயல்பட்டு அக்கடத்தியை இயங்கச் செய்கிறது என நாம் ஏற்கனவே படித்திருக்கின்றோம். இதுவே மின் மோட்டாரின் தத்துவமாகும். ஒரு மோட்டார் எவ்வாறு இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு நிலையான காந்தபுலத்தில் உள்ளே வைக்கப்படும் மின் சுருள் ஒன்றின் மீது திருப்பு விளைவு எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மின் மோட்டார் எவ்வாறு இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு நிலையான காந்தபுலத்தின் உள்ளே வைக்கப்படும் மின் சுருள் ஒன்றின் மீது திருப்பு விளைவு எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எளிய கம்பிச்சுருள் ஒரு காந்தத்தின் இரு துருவங்களுக்கு நடுவே வைக்கப்பட்டுள்ளது. தற்போது கம்பிச்சுருளின் ஏபி என்னும் பிரிவை பாருங்கள். மின்னோட்டத்தின் திசை பியை நோக்கி செல்கிறது. ஆனால் கடத்தி பிரிவு சிடியில் மின்னோட்டத்தின் எதிராக இருக்கும் கடத்தி பிரிவு ஏபியிலும் சிடியிலும் மின்னோட்டம் எதிர் திசையில் செயல்படுவதால் ஃப்ளமிங்கின் இடது கை விதிப்படி அவற்றின் இயக்க திசைகளும் எதிரெதிராக இருக்கும். கம்பிச்சுருளின் இரு முனைகளிலும் விசையானது எதிரெதிர் திசையில் இருப்பதால் அவை சுழல்கின்றன. மின்னோட்டமான ஏபிசிடி வழியாக இருந்தால் கம்பிச்சுருள் முதலில் கடிகார திசையிலும் பின் எதிர் திசையிலும் சுழலும். கம்பிச்சுருள் ஒரே திசையில், அதாவது கடிகார திசையில் இயங்க வேண்டுமானால் மின்னோட்டமானது சுழற்சியின் முதல் பாதையில் ஏபிசிடி வழியாகவும் இரண்டாவது பாதையில் டிசிபிஏ வழியாகவும் பாய வேண்டும். மின்னோட்ட திசையை மாற்ற பிளவு வளைய திசை மாற்றி என்னும் ஒரு சிறிய கருவி பயன்படுகிறது. மின்னோட்ட திசையை மாற்ற பிளவு வளைய திசை மாற்றி என்னும் ஒரு சிறிய கருவி பயன்படுகிறது. பிளவு வளையத்தில் உள்ள இடைவெளியானது முனையம் எக்ஸ் மற்றும் ஒய் உடன் இணைந்திருக்கும் போது சுருளில் மின்னோட்டம் இருப்பதில்லை. ஆனால் சுருள் நகர்வதால் அது தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து இரு பிளவு வளையங்களில் ஏதாவது ஒன்று கார்பன் தூரிகைகள் எக்ஸ் மற்றும் ஒய்யுடன் தொடர்பு கொள்ளும். இந்த மின்னோட்ட திருப்புதல் ஒவ்வொரு அரை சுழற்சியில் நிகழ்ந்து கம்பிச்சுருள் தொடர்ச்சியான சுழற்சியை ஏற்படுத்துகிறது. இந்த சுருளின் சுழற்சி வேகம் கீழ்கண்ட காரணிகளை நாம் அதிகரிப்பதன் மூலம் அதிகப்படுத்தலாம். சுழற்சி வேகத்தை அதிகரிப்படுத்த நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்: முதலாவது, கம்பிச்சுருளில் உள்ள மின்னோட்டத்தின் வலிமையை அதிகரித்தல். கம்பிச்சுருளில் உள்ள மின்னோட்டத்தின் வலிமையை அதிகரித்தல். இரண்டாவதாக, கம்பிச்சுருளின் எண்ணிக்கை அதிகரித்தல். மூன்றாவதாக, கம்பிச்சுருளின் பரப்பளவை அதிகரித்தல். நான்காவதாக, காந்தபுலத்தின் வலிமை அதிகரித்தல். இந்த 4 காரியங்களும் செய்யும் பொழுது இந்த சுழற்சியின் வேகத்தை அதிகரிக்க செய்து மின் மோட்டாரின் வேகத்தை நம்மெல்லாம் அதிகரிக்க செய்யலாம். இன் இங்கிலீஷ், electric motor. An electric motor is a device converts electrical energy into mechanical energy. Electric motors are crucial in modern life. Electric motors are crucial in modern life. They are used in water pump, fan, washing machine, juicer, mixer grinder, etc. We have already seen that when electric current is passed through a conductor placed normally in a magnetic field, a force is acting on the conductor, and this force makes the conductor to move. This is harnessed to construct an electric motor. To understand how a motor works, we need to understand how a current carrying coil experiences a turning effect when placed inside a permanent magnetic field.
A simple coil is placed inside two poles of a magnet. Now, look at the current carrying conductor segment AB. The direction of the current is towards B, whereas in the conductor segment CD, the direction is opposite. As the current is flowing in opposite direction in the segment AB and CD, the direction of the motion of the segment would be in opposite direction. According to Fleming's left-hand rule, when two ends of the coil experiences force in opposite direction, they rotate. If the current flow is along line ABCD, then the coil will rotate in clockwise direction. If the current flow is along the line ABCD, then the coil will rotate in clockwise direction first, and then in anti-clockwise direction. If we went to make the coil rotate in any one direction, say clockwise, then the direction of current should be along ABCD in the first half of the rotation and along DCPA in the second half of the rotation. To change the direction of the current, a small device called split ring commutator is used. When the gap in the split ring commutator is aligned with terminals X and Y, there is no flow of current in the coil, but as the coil is moving, it continues to move forward, bringing one of the split ring commutator in connect with the carbon bruces X and Y. The reversing of the current is repeated at each half rotation, giving rise to continuous rotation of the coil. The speed of rotation of the coil can be increased. The speed of rotation of coil can be increased by, first one, increasing the strength of current in the coil. Second one, increasing the number of turns in the coil. Third one, increasing the area of the coil. And finally, increasing the strength of the magnetic field. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாடத்திலும் கூட நாம் காந்தவியல் மின்காந்தவியல் பாடத்திலே 3 தலைப்புகளை நாம் பார்த்திருக்கின்றோம். வீட்டிலே உட்கார்ந்திருக்கின்ற நீங்கள் இதை நன்றாக படியுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நோட்டிலே இதை எழுதுங்கள். எழுதி மீண்டுமாக நீங்கள் நன்றாக படியுங்கள். வீட்டிலே உட்கார்ந்திருக்கின்ற வேலைகளிலே உங்கள் பாடத்திலே ஒரு கவனம் இருக்கட்டும் என்பதை நினைவுபடுத்துகின்றோம். நன்றி, வணக்கம்.